அனைவருக்கும் தமிழ் திருநாள் வாழ்த்துக்கள். நான் வந்துட்டு முந்தின நாளே நைட் எல்லாம் ஃபுல்லாக சாமி ஷெல்ஃப் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு வீடெல்லாம் பெருக்கி எடுத்துட்டேன். டைம் இப்போ பார்த்திங்கன்னா 9:30. நைட்டு ஒரு சொப்பு குளிச்சுட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணி குளிச்சுட்டு சரி விஷு தட்டு ரெடி பண்ணிடுவோன்னு சொல்லிவிட்டு ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டுருக்கேன். என் பாப்பாவும் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கிறா. நைட்டு எல்லா ஃப்ரூட்ஸும் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்தது, பூ வாங்கிட்டு 2 நாள் ஆகுது கட்டவே இல்லைன்னு சொல்லிட்டு. அப்புறம் வீட்டு மரத்துலேருந்து பொறிச்ச ஒரு பலாப்பழம் ஒன்று பழுக்கிற ஸ்டேஜில் இருக்குது. சரின்னு சொல்லிவிட்டு அதை அப்படியே ஃபுல்லாக எடுத்து வச்சாச்சு. நைட்டு இதுக்கு ரெடி பண்ணியாச்சு. கண்ணாடி வச்சு பாப்பாவோட செயினும் என்னோடய செயினும் வச்சுட்டு ஃப்ரெஷ் நோட்டு பசங்களுக்கு பென்னு பென்சிலு எல்லாமே வச்சு ரெடி பண்ணி வச்சாச்சு. காலையில் எழுந்து நான் ஃபஸ்ட்டு பார்த்து சாமி கும்பிட்டுட்டு அப்புறமா பசங்க எல்லாத்தையும் ஒருத்தராக கூட்டிகிட்டு அந்த கண்ணாடி முன்னாடி காமிச்சேன். ஹஸ்பண்டும் பார்த்துட்டு எல்லோரும் குளிக்க ரெடியாக போயிட்டாங்க. நான் அதுக்குள்ளே குளிச்சுட்டு சரி பொங்கல் வச்சுருவோம் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணிகிட்ருக்கேன். என்னென்னா பாப்பா சித்திரை மாதம் பிறந்தங்காட்டிக்கு வருஷம் அந்த சித்திரைக்கனி அன்னைக்கு பொங்கல் வைக்கணும்னு சொல்லிட்டு அம்மா சொல்லுவாங்க. அதனால் பொங்கல் வச்சு ரெடி பண்ணிவிட்டு சாமி ஷெல்ஃப் எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. இவங்க எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே காலையில் டிஃபனு அப்புறமா மதியத்துக்கு எல்லாமே செஞ்சு வச்சுட்டு தான் இவங்களை எழுப்பினேன். ஏன்னா எந்திரிச்சிட்டாங்கன்னா இவங்களே பார்க்குறக்கு தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். நான் எல்லாம் ரெடி பண்ணுறவங்கள 3 பேரும் குளிச்சுட்டு வந்தாச்சு. இந்த பாவாடை சட்டை நான் பாப்பாவுக்காக தைச்சது. அதுதான் போட்டுட்டு மணி அடிச்சுட்டு நின்றுட்டுருக்கா. சாமி கும்பிட்டாச்சு. அவங்க அப்பா சரி இன்றைக்கி ஜிம்முக்கு போயிட்டு வந்துடுறேன் லீவு தானேன்னு சொல்லிவிட்டு அவர் கிளம்பிட்டங்காட்டிக்கு சரி அவர் சாமி கும்பிட்டு லேட் ஆகும்னு சொல்லிவிட்டு பசங்களுக்கு எல்லாம் சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட கொடுத்துட்டேன். அவர் கொஞ்சம் லேட்டாக தான் வந்தார். அப்புறம் பக்கத்தில் எல்லாத்துக்கும் கொஞ்சம் பொங்கல் போட்டு ஒரு வீட்லேயாக போய் கொடுத்துட்டு வந்தாங்க. கொடுத்துட்டு இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா இட்லியும் இது கார சட்னி அப்புறம் புதினா சட்னி வச்சுருந்தேன். அது போக கோதுமை ரவை உப்புமாவும் செஞ்சுருந்தது. பொங்கல் இதெல்லாமே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாங்க பசங்க. அவங்க அப்பா வந்த பிறகு ரெடியானதையும் அந்த பணமெல்லாம் வச்சு வாங்கிக்கிட்டு பென்னு பென்சில் எல்லாமே அவங்க அப்பா கையில் வாங்கணும். அதுக்காக வெயிட்டிங்க. பாப்பா ரொம்ப நாளாக மோதிரம் வேணும்னு சொல்லி கேட்டுட்ருக்கா. அதனால் பசங்களோட சின்ன சைஸ் மோதிரம் இருந்ததுன்னு சொல்லிவிட்டு அவளுக்கு போட்டு விட்டாச்சு. பசங்க எல்லாருமே பொங்கல் கொடுத்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாங்க. இன்றைக்கி vlog இதோட முடியுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.